திமுக கூட்டணியில் இருந்து விசிகவை வெளியே கொண்டு வர கட்சிகள் முயன்று வரக்கூடிய வேளையில் அது பற்றிய நேரலையை பார்த்து வருகிறோம். அடுத்தபடியாக பத்திரிகையாளர் திரு சிவபிரியன் அவர்கள் இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு சிவபிரியன், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. இப்ப அதிமுக, பாஜக இன்று தொடங்கப்பட்ட தாவேக வரைக்கும் விசிகவை குறிவைத்துதான் அப்பப்ப பேசக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். திரு திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் எந்த முறை இந்த தேர்தல் கூட்டணி பற்றி பேசினாலுமே கூட திமுகவுடன் கூட்டணி அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருக்காரு. இருந்தாலுமே கூட மற்ற கட்சிகள் எல்லாம் நீங்க திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரியும் தங்களுடைய கூட்டணியில இணையுங்கிற மாதிரியும் பேசுறது ஏன்னு எடுத்துக்கலாம். இல்ல, அதாவது திருமாவளவன் தான் திமுக கூட்டணியோட பசையாக எல்லாரும் பார்க்கிறார்கள். ஏனென்றால் பல ஆண்டுகளாக தலித் மக்களுடைய வாக்குகள் பெரும்பான்மையாக நார்த் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அதிமுக பக்கம் சென்று கொண்டிருந்தது. அந்த வாக்குகளை திமுக பக்கம் கொண்டு வந்ததனுடைய மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா தான் திருமாவளவன் அவர்களை எல்லாருமே பார்க்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தலித் மக்களுக்காக இன்று போராடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் ஆளுமையாக திருமாவளவன் பார்க்கப்படுவதால் மட்டும் இல்லாமல் அவரை பேஸ் பண்ணி தான் நிறைய கட்சிகள் இணைஞ்சாங்கன்னு யாரும் சொல்ல வரல. பட் திருமாவளவன் அந்த அலையன்ஸ்க்கு ஒரு க்ளூவா இருக்கிறாரு. ஸோ அந்த க்ளூவை பிரிச்சிருந்தா அந்த பசையை எடுத்தோம்னா அந்த அலையன்ஸ் உடஞ்சிடுங்கிற மாதிரி அதிமுக, பாஜக, தாவேகா போன்ற கட்சிகள் ரொம்ப நாளாவே அதை பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒன்றும் புது விஷயம் கிடையாது. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கும் கூட விசிகாவை தங்கள் கூட்டணியில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் ரொம்ப நாளாவே இருப்பதை வெளிப்படையாக எல்லாருமே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ அப்ப என்னன்னா இது திமுக கூட்டணி உடைச்சாதான் மற்ற கூட்டணிக்கு வாய்ப்புங்கிறத ஆளும் கட்சிக்கு ஆதரவாக இல்லாத எல்லா கட்சிகளுமே புரிந்து கொள்வதாக தான் நான் பார்க்கிறேன். இப்ப என்னன்னா இந்த வின்னிங் ஃபார்முலாவை திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராகவும் திமுக தலைவராகவும் ஒரு வின்னிங் ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது 2018 மார்ச் மாதத்தில் கட்டமைக்கப்பட்ட இந்த கூட்டணி இன்று வரை வெற்றிகரமாக தொடர்கிறது. அது மட்டுமல்லாமல் 2019, 21, 24 நடைபெற்ற 3 தேர்தலிலுமே இந்த கூட்டணி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. 2024, 19 தேர்தலில் ஒரு முன்னாளைய வெற்றி, 24 40க்கும் 40. அப்போ என்னன்னா இந்த கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்றால் இந்த கூட்டணியை திமுக ஆட்சி கட்டிலிருந்து திமுகவை நீக்க வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கிற வரைக்கும் இந்த கூட்டணிக்கு தான் வாக்குகள் விழுந்து கொண்டே இருக்கும். அரித்மெட்டிக்கா இந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்னொன்னு கவர்மெண்டோட வெல்ஃபேர் மெஷர்ஸ் இந்த கூட்டணிக்கு ஹெல்ப் பண்ணுது. இதை விட முக்கியமான ஒரு விஷயம், ஆளும் கட்சிக்கு எதிரான வாக்குகள் 3 பக்கம் 4 பக்கமாக சிதறும் பொழுது அது ஆளும் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதவி செய்கிறது. அப்படிங்கிற எண்ணத்துலதான் இங்க எல்லாருமே இந்த கூட்டணியை உடைத்தால்தான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படிங்கிற இடத்துல இருந்துதான் இந்த திருமாவளவன் எங்களிடம் வருவார், இந்த கூட்டணியை உடைத்து விடுவார், அவருக்கு திமுக கூட்டணியில் இருப்பதற்கு அவருக்கு எந்த ஒரு எண்ணமும் இல்லைங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை கொண்டு வருவதற்கு காரணம் என்னவென்றால் அந்த கூட்டணியை உடைக்க வேண்டும். இது புதுசு இல்ல. 2021 திரு திருமாவளவன் அவர்கள் எனக்கு என்னுடைய டெக்கனரல் பத்திரிகை அளித்த பேட்டியிலே என்னை வைத்து இந்த திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும் என்று சிலர் நினைத்ததால் தான் 6 இடங்களுக்கு நாங்கள் ஒத்துக்கொண்டோம். எங்களை பொறுத்தவரையில் இடங்கள் முக்கியமல்ல, இந்த கூட்டணி முக்கியம், எங்கள் கொள்கை முக்கியம். அதிமுக நிச்சயமா, அதாவது கூட்டணியை முறிக்கணும் அப்படிங்கிறத நோக்கமா கொண்டுதான் கூப்பிடுறாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி திரு சிவபிரியன்.